ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பனங்கிழங்கை எப்படி வேக வைக்கிறது, அதில் உள்ள சத்துக்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. பணக்காரனுக்கு பாதாம், பசித்தவனுக்கு பனங்கிழங்கு என்று சொல்வார்கள். ஆமாங்க, பாதாமுக்கு இணையான சத்துக்கள் பனங்கிழங்கில் உள்ளது. பெண்களின் கருப்பை வலுவடைய உதவுகின்றது. சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய முக்கியமான கிழங்கு பனங்கிழங்கு. இதில் உள்ள ஃபைபர் மலச்சிக்கலை போக்க உதவுகின்றது. உடல் உஷ்ணத்தால் உடல் எடை குறையக்கூடும். இப்படிப்பட்டவர்கள் இந்த பனங்கிழங்கை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. பனங்கிழங்கை கட் பண்ணி கழுவி குக்கரில் வச்சுடுங்க. பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி 4லிருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு கண்டிப்பாக 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் 5 விசில் வரணும். முதல் விசில் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வரும். 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு 5 விசிலும் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் குக்கரை சேஞ்ச் பண்ணணும். குக்கர் ப்ராப்ளம் அது. பனங்கிழங்கில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. பனங்கிழங்கில் உள்ள சில வகையான வேதிப்பொருட்கள் உடலின் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கின்றது. இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்க உதவுகின்றது. 5 விசில் வந்ததும் ப்ரெஷர்லாம் வெளியில் வந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணி கிழங்கு ஒன்றை எடுத்து இது மாதிரி தோல் நீக்கிடுங்க. கோடு மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி பிடிச்சு இழுத்திங்கன்னா அழகாக ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே குச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த குச்சி மாதிரி ஒன்று தான் இருக்கும், அது 2ஆக எனக்கு பிரிஞ்சு வந்துடுது. இதை தூக்கி தூரம் போட்டுடுங்க, இது தேவையில்லை. இந்த மாதிரி உடைச்சி நாரெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான். இரத்த சோகையை போக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.